Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பாதுஷா. ஒரு அருமையான ஸ்வீட், கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல அந்த ஸ்வீட் கடைகள்ல கிடைக்கிற பாதுஷா நல்ல மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அதாவது அந்த பாகு உள்ள வரைக்கும் இறங்கி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பாதுஷா செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குங்க. அது ஃபாலோ பண்ணி செஞ்சால் சூப்பராக செஞ்சுக்க முடியும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. ஈஸியாக நம்ம பாதுஷா வீட்லேயே அழகாக பண்ணிடலாம். ஒரு சில டிப்ஸை மட்டும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பாதுஷா செய்ய முடியும். இல்லைன்னா பாதுஷா கெட்டியாயிரும், இல்லை உடஞ்சிடும், இல்லை மேலே மட்டும் அந்த சர்க்கரைப்பாக்கு கோட்டாயிட்டு உள்ளே இறங்காமல் போயிடும். ஸோ அந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம மாவு கலந்துடலாங்க. இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக அதிகம் புளிக்காத தயிர் எடுத்துக்கணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, தட் இஸ் சுகர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இதை ஃபஸ்ட்டு நல்லா கையை விட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா நுரைச்சி வர வரைக்கும் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ நம்ம மைதா சேர்த்துக்கலாம். இங்கே 250 கிராம் மைதா சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவுலேயும் நம்ம செய்யலாங்க. பட்டு ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் நம்மளுக்கு பர்ஃபெக்டான அந்த பாதுஷா வேணும்னா மைதா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மைதா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் மாதிரி உதிரி உதிரியாக ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, வேணுங்கிற தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும், அதிக தண்ணி தேவைப்படாது. ஸோ கேர்ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கங்க. நான் இங்கே ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். அதிலே நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப நேரம் பிசையணுங்கிற அவசியமும் இல்லை. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு இப்படி கெட்டியாக தான் இருக்கணும். மாவு இப்படி இழுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த உள்ள அந்த லேயராக தெரியணும். மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா ஒரு தட்டு வச்சு மூடி நம்ம ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா அந்த ஷேப் கொண்டு ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே சர்க்கரைப்பாகு செய்ய இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு மைதா எடுத்திருந்தோம். ஸோ 1 கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா சூடாக்கி நல்லா அந்த சர்க்கரையை கரைச்சிடணும். சர்க்கரை கரைஞ்சி பாகு கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது கொஞ்சமாக ஒரு ஏலக்காவை பிரித்து உள்ளே போட்டுக்கிறேன், நல்ல ஒரு வாசனைக்காக. பாகு நல்லா கொதிக்கட்டுங்க. பதம் பார்த்திங்கன்னா பிசுக்கு பதம் வந்து கம்பி பதம் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கும் மேலே கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா பாகு கெட்டி ஆகிடும், பாதுஷாக்குள்ளே இறங்காது. ஸோ இப்படி கம்பி பதம் வர ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், கம்பி பதம் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், பாகு ரெடி. இப்போ அடுத்தது பாதுஷா மாவை உருட்டி பாதுஷா ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருட்டிட்டு நல்லா 2 கை வச்சு இப்படி உருட்டி விட்டுருங்க. அது கொஞ்சமாக இப்படி ஃப்ளாட் ஆக்கி தட்டி விட்டுட்டு ஒரு விரல் வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பாதுஷா ஷேப்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்படி அழுத்தி நம்ம பாதுஷா ஷேப் கொண்டு அடுக்கி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இப்படி மாவு எல்லாமே இப்படி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாதுஷா ஃப்ரை ஆக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் ஆயில் வச்சாச்சு. ஆயில் ரொம்ப சூடாகக்கூடாது, அதாவது வெது வெதுப்பாக வாமாக தான் இருக்கணும், அதிகம் சூடு பண்ண வேண்டாம்.
ஜஸ்ட் வார்மாக இருக்கிற ஆயிலில், அதாவது வெது வெதுப்பாக இருக்கிற எண்ணெயில் நம்ம இந்த பாதுஷாக்களை அடுக்கி விட்டுறலாங்க. நம்ம பாதுஷா அடுக்கின உடனே அது கீழால் தான் இருக்கணும். அதாவது அது உடனே அது அப்படியே சடன்னு ஃப்ரை ஆகக்கூடாது. இப்படி கீழால் இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு ஆக ஆக இந்த பாதுஷாக்களும் மெதுவாக வெந்து மேலே மிதந்து வந்து அப்படியே கிறிஸ்பியாக அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ஸோ ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. இதெல்லாமே கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும், மேலே நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். நல்லா சுத்தமாக எண்ணெய் எல்லாம் வடித்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் எடுத்து போட்டு ரொம்ப சூடோட பாகில் போட வேண்டாம். ஓரளவுக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகில் சேர்க்கணும். பாகு இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. சப்போஸ் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பாகு நல்லா அந்த பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற பாகில் நம்ம பாதுஷாக்களை அடுக்கி விட்டோம்னா அந்த பாகு நல்லா அந்த பாதுஷாவில் இறங்கும், நல்லா உள்ளே இழுத்துக்கும் பாதுஷா. அதாவது உள்ள வரைக்கும் நல்லா அந்த பாகு உள்ளே போய் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நம்மளுக்கு பாதுஷா இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப கெட்டியான பாகுக்குள்ளே போட்டால் தான் மேலே வந்து அந்த கோட்டாயிரும், சுகர் கோட்டான மாதிரி அப்படியே கெட்டியாக கோட்டாயிரும். ஸோ பாகு கரெக்டான பதத்தில் இறக்கி லைட்டாக சூடு இருக்கும்போது பாதுஷாக்களை உள்ளே போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஜம்முன்னு நம்மளுக்கு அந்த பாகில் ஊறின பாதுஷா சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு அலங்காரத்துக்கு கொஞ்சம் நான் முந்திரி பருப்பை மேலே போட்டு விடுறேன், பிடிச்ச முந்திரி பருப்பு. அவ்வளோதான். பாருங்கள், மேலே அவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது பாதுஷா. ஸோ சூப்பராக நல்ல ஒரு ஸ்வீட் கடை ஸ்டைலில் பாதுஷா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். கொஞ்சம் அந்த பதமாக செஞ்சுக்கிட்டால் 100% சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.